ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நம்ம டைரக்டர் வந்து நம்ம ஹீரோயின் எதை பண்ணினாலும் அது தப்பாக தான் போகணும். நம்ம ஹீரோயின் பொறுத்தளவு எப்பயுமே விஜய்கிட்ட சுப்ரபாதம் வாங்கிக்கிட்டே இருக்கணும், அழுதுகிட்டே இருக்கணும் அப்படின்ற நிலையில தான் இவர் வச்சிருக்காரு. எப்போ பார்த்தாலும் இந்த ராஜேஸ்வரியே ஜெயிச்சிட்டு இருக்காங்க. சீப்பான வேலையை பார்த்துட்டு எந்த ஒரு விஷயமும் மாட்டாமல் இருக்காங்களே அப்படின்னு நீங்களும் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை நம்ம ஹீரோயினுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்குங்க. அது இல்லாமல் இப்போ முன்னெல்லாம் ஹீரோயின் எந்த விஷயமா இருந்தாலும் அதிரடியாக இறங்கி அதுக்கான இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பல ஹீரோயினை நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கோம். இப்போ என்னன்னா இவங்க அடி வாங்கி மறுத்து போயிட்டாங்க போல இருக்கு. அழுகிறது, அதுக்கப்புறம் என்ன எப்பயும் போல அதை தொடச்சிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்கறது அப்படின்ற நிலைக்கு இவங்க பழகிட்டாங்க. ஆனால் ராஜேஸ்வரி வந்து இவ என்ன அடித்தாலும் தாங்குறாடா, இவளை அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற வகையில் ராஜேஸ்வரி அடிச்சுக்கிட்டே தாங்க இருக்காங்க. இப்போ அடுத்த விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஒரு விஷயம் முடிஞ்சு உஸ்ஸுன்னு முடியறதுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். வெண்பா பாப்பா வந்து ஸ்கூலில் வந்து தேங்க்ஸ் கிவிங் டே. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பெருமையாக சொல்லிட்டு வராங்க, நான் நாளைக்கு எடுத்துகிட்டு வர டிஷ்ஷு தான் ஸ்பெஷலாக இருக்க போகுது பாரு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட நாளைக்கு தேங்க்ஸ் கிவிங் டே, ஸோ ஸ்பெஷலாக ஃபுட்டு வேணும்னா சாப்பாடு தானே சிறப்பாக செஞ்சு கொடுத்துடலாம் விடு அப்படின்றாங்க. அப்படி இல்லைம்மா, ஏதாவது ஸ்வீட்டோ ஸ்நாக்ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு கொடுங்க, நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வேற சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ வெண்பா பாப்பா வீடியோ எடுக்க நம்ம ஹீரோயின் வந்து சூப்பராக ஸ்பெஷலாக வந்து கேக்கு ரெடி பண்ணுறாங்க. ஓ, இந்த மேட்ரா, இதை வச்சு சிறப்பாக இவ்வளோ அசிங்கப்படுத்த இன்னும் ஈஸியாக இருக்குமே. அதாவது வந்து எரியிற நெருப்பில் இன்னும் எண்ணெய் ஊற்றினா இப்படி தகன்னு எரியும். அந்த மாதிரி தான் ஏற்கனவே விஜய் சூடாக இருக்கான், அதே மாதிரி நம்ம ஹீரோயின் மேலே அவ்வளோ கானில் இருக்கார். ஸோ தொடர்ந்து கொடுக்க ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினை போ வெளியே அப்படின்னு துரத்தி விட்டுருவார்ல, அந்த வகையில் தான் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ நாள் தான் பொய் பண்ணுறவங்க மாட்டாமையே இருப்பாங்க, கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டுவாங்க நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரி. ஸோ இப்போ என்ன விஷயம்னா நம்ம ஹீரோயின் கேக் பண்ணுறாங்க. இந்த மேட்டரை வச்சு இவளை அசிங்கப்படுத்தி ஸ்கூலில் கேவலப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த வகையில் நம்ம வெண்பாப்பா செஞ்சுட்டு போன ஸ்வீட்டில் வேலையை காட்டியிருக்காங்க. வெண்பாப்பா சந்தோஷமாக எங்கள் அம்மா செஞ்சதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு அவங்க பார்த்தா திடீர்னு ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்து ஸ்கூலில் இருக்கவங்களாம் பதட்டம் ஆயிடுறாங்க. என்ன கொண்டு வந்த ஏது கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு வெண்பா பாப்பாவை இது பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஸோ இவங்க கொடுத்த ஃபுட்டை சாப்பிட்டு குழந்தை மயக்கம் போட்டு விழுந்துருச்சுன்னொன்னே ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. நம்ம எதுவுமே பண்ணலையே, எப்படி அந்த குழந்தைக்கு ஆச்சு, ஐயோ அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சோ அப்படின்ற பதட்டம் வந்து இருக்குது. ஆனால் ராஜேஸ்வரி இவங்களை பொறுத்தளவுக்கு நம்ம நினச்ச திட்டம் சிறப்பாக நடந்துருச்சு. செத்தா இவங்களை இனி ஸ்கூலில் பயங்கரமாக அசிங்கப்பட போகிறா, இனி விஜய்கிட்ட மாட்டினா அப்படின்ற நிலையில தான் அவங்க சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.